ஜாதி தலைவர்ல இருந்து பொது தலைவர்ல இருந்து அமைப்பு அனைவரும் ஒருத்தர் குரல் கொடுக்கலைங்க. இதன் போக்கு எங்க போயிருக்கு? நவீன அரசியல் கட்டமைப்பு எங்க போயிட்டு இருக்கு? இது ஜனநாயக ஆட்சியாது, இது மக்கள் ஆட்சியாது. எல்லாத்தையும் ஊழல், எல்லாத்தையும் வந்து பாலியல் வன்கொடுமை, சாதாரண ஒரு கேஸ் இது. இந்த கேஸ எப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ பண்ணி மக்கள் கிட்ட இது ஒண்ணுமே கிடையாது. தமிழர்களுக்கான நிலம் அப்படின்லாம் சொல்லிட்டு போராடுற ஒரு தலைவன் கிடையாதுங்க. இப்ப கூட அண்ணன் மேல வந்து அண்ணன் வந்து எதிர்க்க ராணியற்ற இந்த திராவிட அரசு இது மாதிரியான வந்து சிறுவண்டு வேலைலாம் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமான இது. இது கொடுங்கல் ஆட்சி. இது வந்து சர்வாதிகார ஆட்சி கூட கிடையாது. இது ரொம்ப மோசமானது. இது இப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. இது வருகின்ற ஸ்டேஜ்ல மட்டும் விட்டுருங்களேன். அண்ணனை வந்து மக்களிடையே வந்து குற்றவாளியாகவும் பாலியல் வந்து நிலைநாட்டுற ஒரு அவதூற பரப்புற விஷயம் வந்து பாக்குறாங்க. அண்ணன் வந்து காலையில போறாங்க. ஒண்ணுமே கிடையாது. சம்மன் என்னதுங்க? ஊடகாளர் நீங்க சொல்லுங்க பாப்போம். சம்மன் சம்மன் வந்து இஷ்யூ கொடுக்கணும். அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் கொடுக்கணும். அடுத்தது இன்பர்சனா சப்மிட் பண்ணணும். அது வந்து இன்பர்சனா எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல அப்படின்ற பட்சம் தான் வந்து சம்மனை வந்து கடவுள் வந்து ஒட்டணும். எந்த ஒரு அறிவிப்பும் நீட்டா விடணும். இதெல்லாம் அச்சுறுத்தல் விதமா இருக்காது. அண்ணி வந்து வழக்கறிஞர்கள் ஏன் வராரு? வச்சலாக காவல்துறையில இருந்து வந்தாங்க. அம்மன் அவரோட வேலை என்ன? அவரோட வேலை என்ன? வச்சலாக காவல்துறையில இருந்து வராங்க. நீலாங்கரையில வர காவல் ஆய்வருக்கு என்ன வேலைங்க? யார ட்ரெயினிங் பண்ண வரணும் அவரு? வந்து தலைவர் வீட்டு காவலாளி வந்து போலீஸ்காரங்க அடிச்சு சந்தேகம். ஆமா, அதுக்கு அவங்க போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கண் எடுத்து காமிச்சாரு அப்படின்ற மாதிரி. அதை பத்தி கண்ணை எங்க காமிச்சாரு? கண்ணை எங்க காமிச்சாரு? வெளிப்படையா ஆய்வாளர் ஒருத்தர் வராங்க. யூனிஃபார்ம் இல்லாத ரெண்டு பேர் யாருங்க? போலீஸ்காரங்களா இல்ல கூலிப்படையா? எங்களுக்கு தெரிஞ்சாகணும். யூனிஃபார்ம் இல்லாம ரெண்டு பேர் எப்படி வரலாம்? ஒரு தலைவருக்கு எப்படி வரலாம்? நீங்க அந்த क्वेश्चन கூட நீங்களே பதில் சொல்லுங்க. ஊடகத்துக்கு நாங்க மிகப்பெரிய நன்றி கூட. ஆனா நீங்க ஊடகம் சரியா இது பண்ணலாம். இது இன்னும் வேற மாதிரியான தீவிரவாத அமைப்பு கூட சொல்லுவாங்க. ஊடகத்துக்கு இந்த நேரத்தில் நாங்க நன்றி சொல்றோம். நாம பிள்ளைங்க நாங்க எல்லாமே நன்றி சொல்றோம். இதுதான் வந்து சாட்சியமா நாங்க எடுக்கணும். நீங்க வேற ஊடகத்துல அண்ணி வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி சாரி கேக்குறாங்க. அது ஊடகம் என்ன எப்படி நீங்க திருப்பி போடுறீங்க? கெஞ்சனாங்கன்னு சொன்னேன். நாங்க ஏன் கெஞ்சணும்? எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது ரொம்ப தப்புங்க. இது அவங்க வந்து சட்டம் படிச்சிருக்காங்க. நீங்க யாரும் இல்லைன்னா தான் வந்து கதவுல ஒட்டிட்டு போகணும். ரெண்டாவது சம்மன் கிழிச்சாங்கன்னு சொல்றாங்களே, கிழிச்சதுக்கான ஏதாவது சட்டத்துல இடம் இருக்கா? கிழிக்க கூடாது ஏதாவது இடம் இருக்கான்னு கேக்குறேன். தகவல் கொடுக்கணும். தகவல் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி அடிச்சீங்க இல்லையா? அந்த அவமானம் திரும்ப கிடைச்சிருமா? அந்த பாலி திரும்ப மறந்துமா? சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு ஒன்னும் கிடையாது. வெறும் இவ்வளவு நாள் தமிழ் பேசிட்டாரு. இந்த கால அவகாசம் கேட்கிறாரு. ஏன் கால அவகாசம் கேட்கிறாருன்னா வருகின்ற மார்ச் 8 வந்து பஞ்சமி நலத்துக்கோசம் போராடுறாங்க. அது வந்து நடக்க கூடாது. மார்ச் 8 வந்து அண்ணன் வந்து பஞ்சமி நலத்துக்கும் இடஒதுக்கீடுக்கும் குரல் கொடுக்கிறாரு. அந்த குரல் வலையை நெருக்கின்ற செயலாக திராவிட அரசு பண்ணுது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். மகளிர் பாச சார்பா எப்படி பாக்கணும்? இது வழக்கா? இது சிஎம் வந்து வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். ஆமா, வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். ஒரு ராணுவ அதிகாரியை அடிச்சு எங்க போனாங்க? பெண் அமைப்பாளர்கள் எங்க போனாங்க? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து கொந்தளிக்காதவங்க இதுக்கு கொந்தளிக்க தேவை என்ன இருக்கு? ஆமாங்க, ஆமாங்க. அவங்க வர்றாங்க போறாங்க, சரியா ஸ்டாண்ட் இல்ல. நாங்க வந்து நிக்கிறோம். அந்த ஒரு பெண் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லுதா? சீமான் அண்ணன் மேல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் சொல்லுதா? கர்நாடகால எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் சொல்லி கர்நாடக திரைத்துறை ஈஸ்வர வந்து பத்திரிகை ஆபீஸ்க்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்ச வீடியோ இருக்கு. ஊடகங்கள் பார்க்கணும், அதை கவனிக்கணும். அப்ப நீ போய் சொன்னதால தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இவ்வளவு நாள் அண்ணன் வந்து மொழி வேண்டான்னு போய்
போயிருச்சு. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த அம்மா ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தி கொண்டு வந்து திரும்ப திணிக்கிறீங்க. மூடின ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு வழக்கு இது. இது திரும்ப எங்க அண்ணன் தான் இந்த வழக்க போட்டாரு. அந்த அம்மா கிளம்பிட்டு போயிருச்சு. வழக்க முடிச்சு வைங்கன்னு அவரு தான் இங்க முறையீடு பண்ணிட்டாரு, மேல்முறையீடு பண்ணிட்டாரு. அந்த வழக்கு தான் இப்ப திரும்ப நீங்க தோண்டிட்டு வரீங்க தவிர்த்து அந்த அம்மாவோட வழக்கு கிடையாது. ஒரு சிலர் கேள்வி எழுப்பாங்கல்ல, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க அவங்க பக்கம் நிக்காம சீமான் பக்கம் நிக்கிறீங்க. அதான் நானும் கேக்குறேன். ஏன் இப்ப இந்த கேக்குறாங்களே இந்த கேள்வி? அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அம்மையார் விஜயலட்சுமி மாதிரியா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை வளர்ப்பாங்களா? 4 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட பழகிட்டு மனம் பறிக்கிற அந்த வேலையை அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை சொல்லுங்க. அப்ப சட்டம் இது வந்து ஒத்துக்குதா? 4 பெண்கள் ஒரு பெண் 5 பேர் 6 பேர்த்தை போய் ஏமாத்திட்டு பணம் பறிக்கிறத இந்த சட்டம் சரின்னு சொல்லுதா? ஏற்குதா? அப்ப என்ன வேணா ஒரு பெண்கள் யார் பண்ணலாம்? இப்ப நான் வந்து யார் சும்மா விஜயலட்சுமி பேசாதீங்க. இப்ப பண்ற அரசு வந்து அண்ணன் வீட்டுக்கு இப்ப நடந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும். சும்மா இந்த லேடி கேஸ் வச்சு பேசவே போக கூடாது. என்ன இது அராஜகமான போக்கு இது? அதுக்கு பதில் இல்ல. ஊடகம் சும்மா அந்த பெண் அந்த பெண்ணுக்கான அந்த வழக்குக்காக தானே கொடுத்தாங்க. அது மட்டுமே கிடையாதுங்க. அது மட்டுமே கிடையாது. தமிழ்நாட்டுல 142 வழக்கு என்ன வழக்கு பண்றாங்க? ஓடியா போயிட்டாரு. 2001 கருணாநிதி அரஸ்ட் பண்ணப்ப முக ஸ்டாலின் எங்க இருந்தாரு? யாரா பாத்தீங்களா? 2001 கருணாநிதி அரஸ்ட் பண்ணப்ப, ஜெயலலிதா ஆட்சியில் அரஸ்ட் பண்ணப்ப முக ஸ்டாலின் எங்க இருந்தாரு? பெங்களூர் தப்பிச்சு ஓடிட்டாரு. எங்க தப்பிச்சா ஓடினாரு? இங்க தானே இருக்காரு. ஐஎஸ் இருக்கிறாங்க, காவல்துறை இருக்கு, எல்லாரும் தானே பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? தர்மபுரியில என்ன பண்றாரு, கிருஷ்ணகிரியில என்ன பண்றாரு? கொஞ்சம் கூட, அதாவது இவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக எல்லாம் தயவு செய்து எங்க வீரவசன பேசுறாதீங்க. இதே தொகுதியில இதே பகுதியில தான் இடுப்பக்கிள்னாங்க. இதே பகுதியில தான் பெண்களோட இடுப்பக்கிள்னாங்க. கனிமொழி அம்மையார் இருந்த அதே ஒரு பொதுக்கூட்டத்தில் புரியுதுங்களா? அதனால பெண்கள் பாதுகாப்புக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதான் அந்த சாய் இவங்க, அந்த சாரு இவங்க தானே அந்த சாரு, இவங்க ஆளுங்க தான் அந்த சாரு. அந்த சாரு திமுக தான் அந்த சாருங்க. திமுக கூட்டங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது வச்சுங்க. இதெல்லாம் தட்டி கேட்கிற சீமான் அவர்களே குற்றவாளி தொடர்ச்சியா ஊடகங்கள்ல காட்டுறாங்கல்ல, அப்படிதாங்க பேன் பண்ணுவாங்க. நம்ம தமிழ் தேசம் பேசுறோம், தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னா நம்மள என்ன சொல்றாங்க? நீ மலையாளி, நீ கன்னடம் அப்படின்றாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். நீ பெண்களை காப்பாத்துறனா அப்படியே திருப்பி நம்ம பக்கம் போடுறது போல. கேட்டது என்ன? பெரியார் இதெல்லாம் பேசினாரு, இது சரியா தப்பா? அதான கேட்டோம். பெரியார் பேசுறத பத்தி கேட்டா நீ என்ன சொல்லணும்? ஏங்க ஆமாங்க அவர் பேசினாருங்க, அதுதான் நீங்க வழக்கம் போல உருட்டுவீங்கல்ல. இந்த சூழ்நிலை பேசினாரு, அப்படி உருட்டு அந்த மாதிரி உருட்டலாம்ல. அதை விட்டுட்டு தேர்தல் முடியட்டும். யாரு இந்த எராமிச சுபாவீர பாண்டியன் என்ன சொன்னாரு? தேர்தல் முடியட்டும், பெங்களூர் வரைக்கும் போய் உட்காந்து அந்த அம்மா கிட்ட பேசி உனக்கு நான் நீதி வாங்கி தரேன். ஆந்திராவில் உனக்கு நீதி கிடைக்காம போயிடுச்சு, கர்நாடகால காதலிச்ச அங்கேயும் உனக்கு நீதி கிடைக்காம போயிடுச்சு, இங்க காதலிச்சல உனக்கு நீதி வாங்கி தரேன். அவர் 20 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு, நீ எல்லாம் திட்டி போய் நீதி வாங்கி தந்துட்டு இருக்க. உனக்கு இதான் வேலையா? யாரு அவரு? லூலு சுபவீர பாண்டியன், லூலு தாத்தா. சுபவீர பாண்டியன் யாருங்க? லூலு தாத்தா. ஓ மேல பிரான்ஸ் தமிழச்சு காரி துப்புது, பிரான்ஸ் தமிழச்சு காரி துப்புது சுபவீர பாண்டியன. திமுக காரன பிரான்ஸ் தமிழச்சு குளத்தூர் மணில இருந்து எல்லாத்தையும் காரி உமிழுது அந்த அம்மா. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. அந்த அம்மா வந்துச்சு இல்லைங்க இயரிங்க. அந்த அம்மா வந்து என்னடா பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? ஆளை விட்டு அடிக்க போனீங்க அந்த அம்மா ரோட்ல விட்டு. நீங்க எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பா? கிடையாதுங்க. யாருங்க தப்பு பண்ணா? யார் தப்பு பண்ணா? அவங்க தான் தப்பு பண்றாங்க.